ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்லாவி அப்படிங்கிற ஒரு டவுன்ல தான் வேலப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் சக்திவேல் ரைஸ் மில், ஒரு பெரிய ஃபேக்டரி, நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்துக்கிட்டுமே சக்திவேல் ரைஸ் மில்னு கேட்டாவே, ஓ, அந்த ரைஸ் மில்லோட ஓனர் பேரு சக்திவேல் தான், ரொம்ப பெரிய பணக்காரர் இருப்பா, கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்காரு, ஏகப்பட்ட மாந்தோப்பு இருக்குது, ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது, போதாதுக்கு இந்த ரைஸ் மில் மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு இப்படிங்கிறத அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க. நம்ம எதுக்காக இந்த ரைஸ் மில்லை பத்தி ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசுறோம்னா, இந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரைஸ் மில் எங்க அமைஞ்சிருக்கு, இந்த ரைஸ் மில்ல யார் யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க, இந்த ரைஸ் மில்லை சுத்தி இருக்கிற நிலங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் சக்திவேலுக்கு மனசுல தோணி இருக்கு, ரைஸ் மில்னா என்ன, முக்கால்வாசி எல்லாமே லேபர் வேலைகளை தான் பாக்குறாங்க. நம்ம ஊர் ஆட்களை லேபர் வேலைக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமா காசு ஆகுது. இந்த வட மாநிலத்துல இருந்தெல்லாம் சீப்பா வராங்களாமே, அவங்கலாம் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும், சாப்பிட்றதுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தா போதும், கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்கறாங்களாமே, அவங்கள பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டரை பார்த்திருக்காரு. அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வட மாநிலத்துல இருந்து நிறைய பேர் குடும்பமா இங்க வருவாங்க. அவங்கள சூப்பரா வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் எனக்கு கொடு, அவங்களுக்கு தேவையான எல்லா செட்டப்பையும் நான் பண்ணிடுறேன். இந்த வட மாநிலத்துல இருந்து வரவங்க எல்லாத்தையும் தங்கறதுக்கு சிமெண்ட் அட்டை போட்ட மாதிரி சின்ன சின்ன ரூம் எல்லாத்தையும் ஒட்டி கட்டி வச்சிருக்காரு. அதை பாக்குறதுக்கு வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனா கதவை திறந்து உள்ளார போனா அது ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து காமன் டாய்லெட், பாத்ரூம் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே இங்க வந்து தங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வேலை நடக்கும், காசும் ரொம்பவே சேமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே எடுத்தாரு. ஆனா அப்போ சக்திவேலுக்கு தெரியாது, இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறதுனால நம்ம ரைஸ் மில்லுக்கே பெரிய கலங்க நடக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். இந்த மாதிரி சக்திவேலோட வாழ்க்கை எல்லாம் நீட்டா போயிட்டு இருக்கும் போது, அவரோட ரைஸ் மில் அவர் நினைச்ச மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கும் போது தான் செப்டம்பர் 28 2025 வருடம் அவர் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அந்த ரைஸ் மில்லை சுத்தி நடந்துட்டு இருக்கு. அந்த ரைஸ் மில்லை சுத்தி பொதுவா நிறைய பேர் அந்த மாந்தோப்புக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலையோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மாந்தோப்புக்குள்ளார நுழைஞ்சு போவாங்க. அப்படிதான் ஒருத்தவர் அந்த மாந்தோப்புக்குள்ளார போகும்போது மத்திய நேரத்துல திடீர்னு ஒரு ஆணோட டெட் பாடியை பாக்குறாரு. ஆரம்பத்துல அவன் மயங்கி கிடந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா பக்கத்துல போனா மூச்சு பேச்சு இல்ல. என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அவன் இறந்துட்டான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, ஏதோ பணம் இருக்குது, மாந்தோப்புல பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடினவன் ஊரையே கூட்டிட்டான். அதுக்கப்புறம் தான் சக்திவேலுக்கு தெரிய வந்திருக்கு, நம்ம ரைஸ் மில்லை சுத்தி இருக்கிற மாந்தோப்பு நம்மளோட லேண்ட்ல தான் யாரோ இறந்து கிடக்குறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவருக்கும் யாருங்கிறது தெரியல. மாந்தோப்புக்குள்ளார வந்து ஒருத்தர் இறந்திருக்காரு. யார் உள்ளார நுழைஞ்சிருப்பா? ஒருவேளை ஹார்ட் அட்டாக் இது வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாரா? உடனே போலீஸை கூப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு கல்லாவியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோன்னு ஒரு செப்பரேட் குரூப் அந்த இடத்துல வந்து கூட்டத்தை எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கும் ஃபாரன்சிக் டீமை முதற்கொண்டு உள்ளார கூட்டிட்டு வந்திருக்காங்க. மாந்தோப்புல ஒருத்தவர் சந்தேகப்படுற மாதிரி இறந்திருக்காரு. இது ஹார்ட் அட்டாக்கோ இல்ல நேச்சுரல் டெத்தோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. யாராச்சும் கொலை பண்ணி கூட போட்டு போயிருக்கலாம்ல. காலையில இருந்து எல்லாமே இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ரைஸ் மில் ஓபன் பண்ணோம், எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் மாந்தோப்புல நடந்துட்டு இருக்காங்க, எப்படி இந்த கொலை அசால்ட்டா நடந்திருக்கும்? கண்டிப்பா இது ஒரு நேச்சுரல் டெத்தா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரன்சிக் டீமும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முதல் ஆளா கேட்டது, யார் இவரு, யாருக்காச்சும் அடையாளம் தெரியுமா? ஒரு பெரிய மாந்தோப்புல திடீர்னு ஒரு பிணம் கிடக்குது, பக்கத்துல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காரா? பாக்குறதுக்கு கண்டிப்பா நார்த் இந்தியன் மாதிரியே இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா சக்திவேலோட மில்ல தான் வேலை பார்க்கணும். இந்த சக்திவேலுக்கு அவரோட தொழிலாளி யாரு அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த மில்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, அவருக்கு இந்த முகத்தை பார்த்தா தெரியுமா? கூப்பிடு அந்த கான்ட்ராக்டரை, நார்த் இந்தியன் மாதிரி இருக்கான், அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டா அவன் போட்டோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பான். அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவரோட பேர் முன்னா. இந்த முன்னாவுக்கு 32 வயசு தான் ஆகுது. குடும்பத்தோட பீகார்ல இருந்து இந்த சக்திவேல் ரைஸ் மில்லுக்கு வேலை பார்க்க வந்திருக்காரு. இந்த முன்னாவோட மனைவி பேரு சரோஜ் தேவி. இவங்க 2 பேத்துக்கும் 4 குழந்தைங்க வேற இருக்காங்க. இந்த எல்லா டீட்டெயிலுமே தெரியுது. முன்னா இங்க இறந்து கிடக்குறாரு, சரோஜ் தேவி எங்க போயிட்டாங்க? எல்லாருமே இந்த சக்திவேலோட ரைஸ் மில்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அவங்க தங்கி இருக்க இடம் எதுன்னு பார்த்தா அந்த சக்திவேல் கட்டி கொடுத்த சிமெண்ட் அட்டை போட்ட ஒரு வீடு மாதிரி இருக்கிற ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனா கதவு எல்லாமே பூட்டி கிடக்குது, வீட்டுல யாருமே இல்ல. ஒரு பக்கம் கணவர் இந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு, இன்னொரு பக்கம் மனைவி குழந்தைங்க யாரையுமே காணோம். இப்பதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகமே வருது. கண்டிப்பா இது நேச்சுரல் டெத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லையே. இது நேச்சுரல் டெத்தா இருந்திருந்தா இன்னார் அவரோட மனைவி கணவன் இங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்கணும். அவங்க வந்து இங்க இடத்துல கத்தி கதறி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பூட்டு போட்டு குழந்தைங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இதுல ஒரு பெரிய சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஃபாரன்சிக் டீம் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த டெட் பாடியை பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அவங்க நினைச்ச மாதிரியே சீக்கிரமா நடந்துச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கையில கிடைக்கும் போது இது ஒரு நேச்சுரல் டெத்தே இல்ல, யாரோ கிளியரா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போலீஸ் படிக்கிறாங்க. ஸோ இப்ப போலீஸ் நினைச்சது உண்மையாயிடுச்சு. சக்திவேலோட மில்ல சுத்தி இருக்கிற மாந்தோப்புல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் கொலை பண்ணி 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கறது வேற சொல்றாங்க. அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே ஏதோ நேரத்துல கொலை நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே மத்தியான நேரத்துல தான் பார்த்திருக்கீங்க. 12 மணி நேரம் கழிச்சுதான் இந்த பணத்தையே நீங்க பார்த்திருக்கீங்க. போலீஸோட அடுத்த ஸ்டெப்ப, இந்த முன்னாவை யாரு கொலை பண்ணாங்க, அவரோட மனைவி எதனால டிசப்பியர் ஆனாங்க, இப்ப அவங்களோட மனைவியை கண்டுபிடிச்சா யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அந்த மனைவியை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்கிறாங்க. இந்த முன்னாவோட சொந்த ஊர் எங்க, பீகார். பீகார்ல இவங்களோட அட்ரஸ் என்ன, அந்த அட்ரஸ்க்கு போனா முன்னாவோட மனைவி அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பதான் சரோஜ் தேவியோட வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. அந்த சரோஜ் தேவியோட ஆதார் கார்டு முதற்கொண்டு சக்திவேலு கிட்ட இருந்திருக்கு. அந்த ஆதார் கார்டு டீடைல்ஸ்க்கு எல்லாம் போய் பீகார் போலீஸை கனெக்ட் பண்ணி அங்க போய் பார்த்தா சரோஜ் தேவி வீட்டையும் சரோஜ் தேவியோ அந்த 4 குழந்தைங்களும் காணோம். அப்படின்னா சரோஜ் தேவி எங்கதான் மறைஞ்சு போயிட்டாங்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உண்மையானுமே சரோஜ் தேவி தான் முன்னாவை கொலை பண்ணியிருக்காங்களா இப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா சரோஜ் தேவியோட கணவர் தான் முன்னா. ஒரு பெண்மணி அவரை மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணும் போது அவர் என்ன அப்படியே மனைவியை பார்த்துக்கிட்டே இருந்து செத்துருவாரா? சண்டை போட்டிருப்பாரு இல்ல, அந்த இடத்துல எப்படி சரோஜ் தேவி எல்லா விஷயங்களும் பண்ணிருப்பாங்க? இவரோட வயசு 32 ஆகுது, பாக்குறதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா தான் இருக்காரு. கண்டிப்பா அந்த பெண்மணியால கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படின்னா சரோஜ் தேவி கூட வேற யாராச்சும் ஒரு நபர் இருந்திருக்கணும். அது யாரு அப்படிங்கிறது தான் போலீஸோட அடுத்த ஸ்டெப்பு. இந்த மாதிரி எல்லா என்கொயரியுமே போலீஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சக்திவேல் ரைஸ் மில்லோட மேனேஜர் உள்ளார வர்றாரு. அவர் கையில நிறைய சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் இருக்கு. நாங்க ரைஸ் மில் ஆகட்டும், ரைஸ் மில்ல சுத்தி இருக்கிற மாந்தோப்பு எல்லா இடத்துலயுமே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சிருக்கோம். நேத்து கொலை நடந்ததா சொல்றீங்க, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ அப்படியே போலீஸ் டீமுக்கு கொடுத்திருக்காரு. போலீஸ் டீம் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல மூணாவதா ஒரு நபர் இருப்பான்னு சொல்லி நம்ம சொன்னோம். அது ஃபுட்டேஜ்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. நைட்டு 12 மணி பக்கம் மொத ஆளா இந்த சரோஜ் தேவியும் கூட ஒரு நபரும் அந்த மாந்தோப்புக்குள்ளார நடந்து போயிருக்காங்க. நடந்து போய் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் வந்து சரோஜ் தேவி ஆகட்டும் கூட இருந்தவராகட்டும் வெவ்வேறு இடங்களுக்கு பிரிஞ்சு சரோஜ் தேவி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கடுத்த 15 நிமிஷத்திலேயே சரோஜ் தேவியும் சரோஜ் தேவியோட கணவரான முன்னாவும் திருப்பி அதே மாந்தோப்புக்கு வராங்க. அதே மாந்தோப்புக்குள்ளார நடந்து போறாங்க. ஆனா இப்போ அந்த மாந்தோப்புக்குள்ளார நடந்து போன அடுத்த 10 நிமிஷத்துல அவங்களுக்கு பின்னாடியே வேற ஒருத்தன் நடந்து போறான். அவன் வேற யாரும் இல்ல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சரோஜ் தேவிக்குள்ளார மாந்தோப்புக்குள்ளார போனவன் தான் திருப்பி இப்போ சரோஜ் தேவி கணவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இது எல்லாமே போய் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வெளியே வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா சரோஜ் தேவியும் சரோஜ் தேவி கூட அந்த முகம் தெரியாத நபரும் தான் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அப்படின்னா கடைசியா சரோஜ் தேவி தன்னோட மனைவி கூட மாந்தோப்புக்குள்ளார போன முன்னா இப்ப பெணமா கிடக்குறாரு. சோ இப்ப போலீஸ்க்கு சரோஜ் தேவி கூட முகம் தெரியாத யாரோ ஒரு நபர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இவன் யாரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சிசிடிவி காட்சிகளை எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு. அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கிட்டுமே கேட்கும் போதுதான் அவனோட பேர் முகேஷ் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த முகேஷ்க்கு வெறும் 30 வயசு தான். அவனும் பீகாரை சேர்ந்தவன் தான். பீகார்ல இருந்து கான்ட்ராக்டர் மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது நீட்டா தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா சரோஜ் தேவியும் முகேஷும் சேர்ந்துதான் சரோஜ் தேவியோட கணவரை கொண்டிருக்கணும். இது எல்லாத்தையுமே சொல்லி வச்ச மாதிரி சரோஜ் தேவியும் அவரோட கணவரும் தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடே தான் முகேஷும் தங்கியிருக்கான். அவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு சிமெண்ட் அட்டை மட்டும்தான். வீட்டுக்குள்ளார போனா இங்க என்ன பேசுறாங்களோ அங்க கேக்குது, அங்க என்ன பண்றாங்களோ இங்க எல்லாமே கேக்குது. சோ அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. சோ இப்போ நம்ம சரோஜ் தேவியை மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, இந்த முகேஷும் எங்க இருக்காங்கிறது தெரியணும். முகேஷோட ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாம் பார்த்து பீகாருக்கு போய் அவனோட வீட்டுக்கு போய் செக் பண்ணா முகேஷும் பீகாருக்கு வரவே இல்லை. இவங்கெல்லாம் கொலையை பண்ணிட்டு எங்கடா இருக்காங்க, எல்லாரும் சொந்த வீடான பீகாருக்கு வருவாங்கன்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் தேடுறது இப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்ததா சைபர் டீம் உள்ளார வராங்க. ஒருத்தவனை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், அவனோட மொபைல். கண்டிப்பா எல்லாருமே மொபைல் வச்சிருப்பாங்க. அவனோட மொபைல் டவர் லொகேஷனை வச்சு அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாம்.
மொபைல் சுவிட்ச் ஆன் ஆகுமான்னு சொல்லிட்டு 2 நாள் பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியா இந்த முகேஷோட மொபைல் மட்டும் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. அது எங்க ஆகியிருக்கு அப்படின்னா இதே கல்லாவி ரயில்வே ஸ்டேஷன் ஏரியால தான் ஆயிருக்கு. இவன் பீகார் வரைக்கும் போயிருப்பான்னு பார்த்தா கொலை பண்ணதும் கல்லாவியில தான், அதே கல்லாவியில தான் சுத்திட்டு இருந்திருக்கான். ஆனா நம்ம எங்கெல்லாம் போய் தேடி இருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு போலீஸாலே நம்ப முடியல. அந்த மொபைல் லொகேஷன் கிடைச்சோன்னா அவனோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணா அந்த கல்லாவி ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி நிறைய லேபர்ஸ் தங்கியிருக்காங்க. சின்ன சின்ன வீடா சிமெண்ட் அட்டை மாதிரி போட்டு நிறைய ஸ்லம் ஏரியாஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. உடனே ஒரு செப்பரேட் டீம் போய் முகேஷை நீட்டா கையும் காலுமா அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா கொலை பண்ணேன்னு கேட்டதுக்கு, நானும் எதுவும் கொலை பண்ணவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே திருடவே இல்லைங்கிறான். நான் உன்னை கொலை பண்ணலன்னு கேட்டா நீ திருடலங்கிற. அவன் பாட்டுக்கும் போலீஸை எப்படிலாம் திசை திருப்பணுமோ, எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுமோ எல்லா விதத்திலுமே கன்ஃபியூஸ் பண்றான். போலீஸோட விசாரணை முழுக்க சக்திவேலோட ரைஸ் மில்ல ஏகப்பட்ட தப்பு நடக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான் சக்திவேல் இந்த மாதிரி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு, எனக்கு அந்த மில்லுல வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் பாட்டுக்கு லீவ் எடுத்துட்டு என்னோட சொந்த ஊருக்கு போலான்னு நினைச்சேன், வேற ஒரு வேலையை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மாத்தி எதையோ பேசுறான். போலீஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டைல்ல எப்படி விசாரிக்கணுமோ தீர விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்கிற சிசிடிவி காட்சிகளையும் காட்டியிருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சிகள்ல அவனும் இந்த சரோஜ் தேவி அப்படிங்கிற பெண்மணியும் மாந்தோப்புக்குள்ளார என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த வழியா போனாங்க, எல்லா சிசிடிவி காட்சிகளும் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கணவரை கூட்டிட்டு சரோஜ் தேவி எங்க போனா, அவங்களுக்கு பின்னாடி இவன் எதுக்காக போனா, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதே முகேஷ்க்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம், ஆனா எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் கவனிச்சதே இல்லை. சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேற வழியே இல்லை. ஆமா சார், நானும் சரோஜ் தேவியும் சேர்ந்துதான் முன்னாவை கொலை பண்ணோங்கிறத ஒத்துக்கிட்டான். சோ போலீஸ்க்கு இப்போ ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சிச்சு. யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி யாரு செத்து கிடக்குறாங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆனா இவன் மட்டும் கொலை பண்ணல, இவன் கூட அந்த சரோஜ் தேவி அப்படிங்கிற முன்னாவோட மனைவியும் கொலை பண்ணியிருக்கா. சரோஜ் தேவி எங்க அப்படின்னு கேட்கும் போது, கொலை பண்ண நாள் அன்னைக்கே கல்லாவியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவளை நான் ட்ரெயின் ஏத்து விட்டேன் சார். அந்த ட்ரெயின் காங்கேயத்துக்கு போயிருக்கும். அவளை நான் காங்கேயத்துல இறங்கி அங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் லேபர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்து தங்கிட்டு அப்படிங்கறது தான் சார் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் சரோஜ் தேவி எங்க போனா அப்படிங்கறது எனக்கு தெரியல சார். நானும் தினம் கால் பண்ணிட்டு இருக்கேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. காங்கேயத்துல இருக்கிற என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே கேட்டுட்டேன், சரோஜ் தேவி அங்க வரவே இல்லை சார். 4 குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு எங்க மறைஞ்சு போனாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டோம். சோ போலீஸ் அவங்ககிட்ட எவ்வளவுதான் தீர விசாரிச்சாலும் என்னதான் அடிச்சு கேட்டாலும் உண்மை அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சரோஜ் தேவி எங்க தொலைஞ்சு போனாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. இந்த இடத்துலயும் சைபர் டீம் உள்ளார வந்துதான் எல்லா விஷயத்தையுமே கிராக் பண்ணாங்க. சரோஜ் தேவியோட மொபைல் நம்பர் இந்த முகேஷ் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரோஜ் தேவிக்கு நிறைய மொபைல் நம்பர்ஸ் இருந்திருக்கு. அந்த எல்லா மொபைல் நம்பரையுமே ட்ராக் பண்ணும் போதுதான் ஒரே ஒரு மொபைல் மட்டும் ஆந்திர பிரதேஷ்ல சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. அந்த நம்பர் சுவிட்ச் ஆன் ஆனோன்னு உடனே ஜிபிஎஸ் லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு போய் அந்த ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு போனா அங்கேயும் நிறைய லேபர்ஸ் கேம்ப் தான் இருக்கு. வெவ்வேறு மில்லுல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சிமெண்ட் அட்டை மாதிரி போட்டு ஷீட்டா எல்லாருமே தங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனாதான் தெரிய வருது, சரோஜ் தேவி 4 குழந்தைங்களோட தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது புரிய வருது. சோ ஒரு பக்கம் முகேஷ் கிட்ட நான் காங்கேயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி பிளான் போட்டு ஆந்திர பிரதேஷ்க்கே சரோஜ் தேவி போயிட்டாங்க. ஏன்னா முகேஷ் எக்காரணத்துக்கு ஒன்று போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா போலீஸ் அடுத்தது காங்கேயத்துக்கு தான் வருவாங்க, அவன் எல்லா விஷயங்களும் வளரிடுவாங்கிறது சரோஜ் தேவிக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சிருக்கு. ஆனா போலீஸ் அதுக்கு மேல யோசிச்சு அவளோட மொபைல் லொகேஷன் முதற்கொண்டு பார்த்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல. சோ இப்ப ஆந்திர பிரதேஷ்ல பிடிச்ச சரோஜ் தேவியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து 2 பேர்த்தையுமே கல்லாவி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கும் போது ஒவ்வொரு உண்மையா எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு வராங்க. எதுக்காக கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும், கரெக்டான தண்டனையை வாங்கியும் தர முடியும். கரெக்டா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முன்னா அப்படிங்கிறவருக்கு 26 வயசு. பீகார்ல பிறந்து வளர்ந்து +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசா படிக்கல, கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே போயிருக்காரு. இவருக்குன்னு பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க தான் சரோஜ் தேவி. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்து இந்த 6 வருஷத்துல இவங்களுக்கு 4 குழந்தைங்க, 2 பசங்க 2 பொண்ணுங்க. கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. பீகார்ல அவங்களோட லைஃப் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா 4 குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் இனிமேட் எப்படி சமாளிக்கிறது, வெறும் கூலி தொழிலாளியா இருந்து சின்ன சின்ன லேபர் ஒர்க்குக்கெல்லாம் போய் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அப்போதான் ஒரு கான்ட்ராக்டர் மூலியமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே வந்துச்சு. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி சவுத் இந்தியா இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கறதுக்கு அவங்களே இடம் தந்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு கூட சில பேர் தேவையான சாப்பாடு விஷயங்கள் எல்லாத்தையுமே தந்துருவாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் 1 மாசம் லீவ் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம். உங்களோட 4 குழந்தைங்களை நல்லாவே வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் எல்லாத்தையுமே சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு அடுத்தது காங்கேயம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இந்த காங்கேயத்துல வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்புறம் ஈரோட்ல வேலை பார்த்திருக்காங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துல வேலை பார்த்திருக்காங்க, கிருஷ்ணகிரியிலையும் வேலை பார்த்திருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் ரைஸ் மில்லு, ஃபேக்டரி, பெரிய பெரிய லேபர் ஒர்க் தேவையோ அந்த எல்லா இடத்துக்கும் இவங்க போனாங்க. அந்த கான்ட்ராக்டரும் டைமுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு இவனை மாத்தி விட்டான். இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கணும், ஃபேமிலியோட இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு மாத்தி விட்டான். அப்போதான் இந்த சக்திவேல் ரைஸ் மில்லுல லேபருக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷம் பக்கம் அங்கேயே நம்மளால பெர்மனண்டா இருக்க முடியும், நல்ல சம்பளம் தராங்க அப்படிங்கறத கான்ட்ராக்ட் சொல்லி கடைசியா இந்த முன்னாவும் சரி, முன்னாவோட மனைவியான சரோஜ் தேவி குடும்பத்தோட சக்திவேல் ஜிம்முக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. இந்த காங்கேயத்துல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த முகேஷ் அப்படிங்கிற ஒருத்தவனை இந்த சரோஜ் தேவி பார்த்திருக்காங்க. இந்த முகேஷும் பீகாரை சேர்ந்தவன் தான். அதே மாதிரி பீகார்ல இருந்து வேற ஒரு கான்ட்ராக்டர் மூலியமா வந்து இந்த காங்கேயத்துல இவங்க வேலை பார்க்குற அதே ஃபேக்டரியில வேலை பார்த்து இவங்க தங்கியிருக்கிற அதே வீடு மாதிரி ஒரு செட்டப்க்கு பக்கத்து வீட்லயே தான் அந்த முகேஷ் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஆரம்பத்திலேயே சரோஜ் தேவியை பார்க்கும் போது அவங்க கூட ஒரு பாலியல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இவன் ஒரு பேச்சுலர், கல்யாணம் ஒன்றும் ஆகல. அவளுக்கு 4 குழந்தைய பிறந்தாலும் ரொம்ப கம்மியான வயசா தான் இருக்கா. அடிக்கடி வீட்டுல தனியா தான் இருக்கா. 4 குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவளுக்கும் கண்டிப்பா ஆசை இருக்கும் இல்ல, அவளை நம்ம தூண்டி விட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்பப்ப எல்லாம் முன்னா வீட்டுல இல்லையோ அப்ப எல்லாம் போய் சரோஜ் தேவி கிட்ட வாண்டடா பேச ஆரம்பிச்சான். அது சரோஜ் தேவிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பக்கம் வேலை பார்க்கறத விட்டுட்டு அப்பப்ப வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்லயே இருப்பாங்க. எதுக்கு? பக்கத்து வீட்டுல இருக்கிற முகேஷ் கிட்ட பேசணுங்கிறதுக்காக. இவங்க 2 பேரும் பேசுறாங்க, பழகுறாங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. வீடு வேற பக்கத்துல தான் இருக்கு. இவங்களுக்கு தேவையான எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. ஒரு பக்கம் தான் கணவர் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிடுறாருல்ல. முன்ன அந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் உடனே சரோஜ் தேவி முகேஷ்க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் முகேஷ் பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்குள்ளார தாவி வருவார். இந்த வீட்டுக்குள்ளார வந்து 4 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் பாலியல் உறவு வச்சு உல்லாசமா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 2 வீட்டுல என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்கும் கேட்கும். இந்த இடத்துல சரோஜ் தேவி வீட்டுல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காது வச்சு முகேஷ் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். சோ சரோஜ் தேவி கிட்ட என்ன பேசணும், அவங்க எப்ப சண்டை போடுவாங்க, அவங்க எப்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க, இந்த எல்லா விஷயங்களும் முகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலே சரோஜ் தேவி கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் பில்டப் ஆயிடுச்சு. இந்த எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு கான்ட்ராக்டர் வந்து முன்னாவும் சரி, சரோஜ் தேவியும் சரி, நீங்க எல்லாருமே குடும்பத்தோட இந்த சக்திவேல் ரைஸ் மில்லுக்கு போங்க, 2 வருஷம் கான்ட்ராக்ட், நல்லா சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லும் போது முன்னா சரி நமக்கு வேற வேலை என்ன, அந்த ரைஸ் மில் ரொம்ப சின்ன ரைஸ் மில்லுங்கிறாங்க, ரொம்ப கம்மியான வேலையா இருக்கும், சுத்தி மாந்தோப்புலாம் இருக்கு அப்படிங்கிறாங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துலதான் முகேஷ் வேற ஒரு விஷயத்த பிளான் பண்ணான். அதே கான்ட்ராக்டர்கிட்ட போய் நானும் எப்படியாச்சும் சக்திவேல் மில்லுக்கு போயே ஆகணும், எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு நீங்க கம்மியான சம்பளம் கொடுத்தா கூட போதும், நாங்க போறேன்னு சொல்லிட்டு கெஞ்சி அடுத்த 2-3 நாட்கள்லயே சக்திவேலோட ரைஸ் மில்ல அவனுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. அவனும் காங்கேயத்துல இருந்து சக்திவேல் ரைஸ் மில்லுக்கு அந்த கிருஷ்ணகிரிக்கு போய் எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சான். இந்த இடத்துலயும் அவங்க இருக்கிற வீடு செட்டப்ல சரோஜ் தேவி எந்த வீட்டுல முன்னாங்கிற கணவரோட தங்கியிருக்காங்களோ அதே வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் முகேஷ்க்கு கிடைச்சிருக்கு. சோ முகேஷ்க்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரோஜ் தேவிக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். என்னடா தன்னோட கணவர் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா முகேஷும் கூட வந்துட்டான். சுத்தி மாந்தோப்பா இருக்கு, இனிமேட் நம்ம வீட்டுல உல்லாசமா இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல, நைட் இந்த மாந்தோப்புக்குள்ளார போனா எல்லாம் காடு மாதிரி கிடக்குது, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு என்டர்டைன்மெண்ட்லயே சுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் எப்ப எல்லாம் கணவர் தூங்குறாரோ நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறவங்க 1/2 மணி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வராங்க. ஏன்னா அங்க எல்லாமே காமன் டாய்லெட் மட்டும் தானே. அதனால அந்த மனைவி மேல இவருக்கு சந்தேகமே வரல. முன்னாவும் அப்பாவியா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு 4 குழந்தைங்களுக்காக நம்ம உழைக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம், இந்த 4 குழந்தைங்களும் பெரிய ஆட்களா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த முன்னா முஞ்சி அப்படிங்கிற ஒரு கணவர் 32 வயதுடைய ஒரு ஆண் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொடுமையை பாருங்க. இந்த மாதிரி எல்லா தப்புகளும் கண்டினியூஸா நடக்கும் போது, எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் மறைவா இருந்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கும் போது உண்மை ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு நாள் வெளியே வரும். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் வரும்.
அதுதான் செப்டம்பர் 27 2025 வருடம் நைட் டைம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்பயும் போல செப்டம்பர் 27 சரோஜ் தேவி என்ன பண்ணியிருக்காங்க, கணவர் எப்ப தூங்குவாரு, 4 குழந்தைங்க எப்ப தூங்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கணவர் லைட்டா கண்ணு முன்னோனியே இவங்க பெட்ஷீட்ல இருந்து எந்திரிச்சு சரி நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் இந்த முகேஷோட வீட கதவை தட்டுறாங்க. முகேஷும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி சரோஜ் தேவி கதவை தட்டுவா நம்ம போலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த இடத்துல முகேஷ் தனியா இருந்தாலும் அவனோட வீட்டுக்குள்ளார அவங்களால உல்லாசமா இருக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளார என்னென்னலாம் பண்றோமோ காதால பக்கத்து வீட்டுல கேட்க முடியும். முன்னா எல்லா விஷயத்தையும் கேட்டுருவாருன்னு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேரும் மாந்தோப்புக்குள்ளார நுழைஞ்சிருக்காங்க. எப்பயும் போல தானே மாந்தோப்புக்குள்ளார நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்க போய் நம்ம கொஞ்ச நேரம் உல்லாசமா இருந்துட்டு திருப்பி வந்து ஆளாளு வீட்டுக்கு போய் படுத்துக்கலாங்கிறது தான் இவங்களோட பிளான். அதே மாதிரி போயிருக்காங்க, அரை மணி நேரம் பக்கம் உல்லாசமா இருந்திருக்காங்க. திருப்பி வந்து சரோஜ் தேவி அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் முன்னா அந்த இடத்துல கண்முழிச்சு உக்காந்துட்டு இருக்காரு. அவர் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், எங்க போயிட்டு வர? உடனே சரோஜ் தேவி என்ன சொல்றாங்க, டாய்லெட்டுக்கு தான் போயிட்டு வரேன், நான் உங்ககிட்ட டாய்லெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது, நானும் இப்ப டாய்லெட்டுக்கு தான் போயிட்டு வரேன், நமக்கு இருக்கிறது ஒரு பப்ளிக் டாய்லெட், அங்க போனேன் உன்னை காணுமே அப்படின்னு கேட்கும் போது சரோஜ் தேவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் டாய்லெட்டுக்கு போகல, மாந்தோப்புக்கு போனேன், டாய்லெட் எவ்வளவு அன்கிளீனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் மாந்தோப்புக்கு போய் அப்பப்ப டாய்லெட் போயிட்டு வருவேன் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இந்த இடத்துல முன்னாவால அதை நம்பவே முடியல. கண்டிப்பா தன்னோட மனைவி நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு ஏமாத்துறாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறார். இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருக்கிற முகேஷ் காது வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ சரோஜ் தேவி மாட்டிக்கிட்டா போல, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரோஜ் தேவி முகேஷ் கேட்கறான் அப்படிங்கறது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம 2 பேருமே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கோம், பக்கத்துல முகேஷ்க்கு கண்டிப்பா கேட்கும். சரோஜ் தேவி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்றாங்க, இந்த முன்னா கிட்ட உங்களுக்கு அவ்வளோ டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா என் கூட நீங்க மாந்தோப்புக்கு வாங்க, நான் எங்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வாங்கன்னு சொல்லிட்டு மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போனா அடுத்த 2 நிமிஷத்துல பின்னாடியே முகேஷும் நடந்து போறான். அது முன்னாவுக்கு தெரியல. முகேஷ்க்கு நல்லாவே தெரியுது இவ ஏதோ ஒரு பிளான பண்ணிருக்கா, மாந்தோப்புக்கு போய் நீட்டா முடிச்சு கட்டிடலாம்னு சொல்லிட்டு முகேஷும் பின்னாடி போயிருக்கான். சோ கொஞ்ச நேரம் முன்னாவை கூட்டிட்டு போய் சரோஜ் தேவி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு முகேஷ் பின்னாடி வந்து கொஞ்சம் கூட முன்னாக்கு டைம் தரவே இல்லை. சரோஜ் தேவி அவங்க கையில இருந்த துப்பட்டாவை எடுத்து முகேஷ்க்கு தராங்க. முகேஷ் உடனே பின்னாடி இருந்து அந்த முன்னாவோட கழுத்துல போட்டு அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறான். முன்னாவால கத்த கூட முடியல. காலு கை எதை அசைச்சாலும் சரோஜ் தேவி கை கால் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிறாங்க. அவங்க சரோஜ் தேவியோட துப்பட்டாவால முன்னாவை கழுத்து நடிச்சு அதே இடத்துல கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது எப்படி நம்ம தப்பிக்கலாம், நம்ம நீட்டா எதை பண்ணணும்னு நினைச்சிட்டோம். இனிமேட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். 4 குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாவை விட்டு உன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு உன்னைய நான் நம்பிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் எங்களை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சரோஜ் தேவி அந்த முகேஷ் கிட்ட பேசுறாங்க. ஸோ இப்போ முகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த கொலையில இருந்து தப்பிக்கலாம். இந்த கொலையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்ச நாட்கள் வாழலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காங்கேயத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தாங்க வேலை பார்த்துருக்கோம்ல, நீ காங்கேயத்துக்கு போயிரு, போலீஸால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் இங்க இருந்துகிட்டு போலீஸ் என்ன பண்றாங்கன்னு கவனிச்சு பாக்குறேன். எல்லா விஷயங்களும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு வெளியூருக்கு போய் நல்லபடியா வாழலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போய் பேக்கப் பண்ணி 4 குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு அந்த கல்லாவியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காங்கேயத்துக்கு போற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டான். இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சரோஜ் தேவி தப்பிச்சுட்டா அப்படிங்கறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற லேபர்ஸ் கேம்ப், நிறைய லேபர்ஸ் எல்லாம் கேம்பா போட்டு தங்கி இருப்பாங்க, அந்த கேம்புக்கு போய் இவனு செட்டில் ஆயிட்டான். போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா எப்ப மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணானோ அப்பவே எல்லா விஷயங்களும் முடிஞ்சிச்சு. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்காவது வந்து ஏதாச்சும் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சான். ஆனா எப்போ கேமரா எவிடன்ஸ் முதற்கொண்டு அவங்க கிட்ட காமிச்சாங்களோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா சரோஜ் தேவி இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்டெப் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க. எப்படியும் அவன் மாட்டிக்குவான் பைத்தியம், எப்படியும் நம்மளை பத்தி வளரிடுவான், இவன் சொன்ன மாதிரி நம்ம காங்கேயத்துக்கு போனோம் ஈஸியாவே மாட்டிக்குவோம், நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா இவனுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும். அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல ஒரு லேபர் கேம்ப் இருக்கு, அங்க நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ கூட போய் கொஞ்ச நாள் தங்கலாமேன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் ட்ரெயின்ல போய் அவங்க ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு இவ கணவனை கொலை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. சரி ஏதோ ஃப்ரெண்டு ஏதோ பிரச்சனை போல குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஆனா போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு இவ ஒரு பெரிய கொலை பண்ணிட்டு கொலைகாரியா தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப போலீஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் பல மாதங்களாவே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கு.
அங்க ரொம்ப ஜாலியா ஒரே வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்காங்க, யாரும் கண்டுபிடிக்கல. இங்க வந்தா மாந்தோப்புல இன்னும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க, ஆனா கணவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்ப கணவர் கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல. அவர் கண்டுபிடிச்சோன்னா மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அந்த நல்லவனை கொன்னுட்டாங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச ஒரு மோசமான காரியத்தால இப்ப பாதிக்கப்படுறது 4 அனாதை குழந்தைங்க. அந்த சரோஜ் தேவியோட 4 சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஃபியூச்சர்ல நம்மளோட அப்பா எதனால இறந்தாரு, நம்மளோட அம்மா எங்க இருக்காங்க இப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு மறந்தே போயிடும். அவங்க அடுத்தது எங்க தங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். பொதுவா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு துணை தேடிக்கலாமா, அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறதே இல்லை. இப்ப இந்த சரோஜ் தேவி நம்மளை நம்பி 4 குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிருந்தா இவங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுத்திருக்கவே மாட்டாங்க. அந்த கணவரை நேசிச்சு அந்த கணவர் எப்படி அந்த 4 குழந்தைங்களுக்காக உழைக்கிறாரோ அதே மாதிரி இவங்களும் முடிஞ்ச சப்போர்ட்டை செஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த 32 வயதுடைய முன்னா அப்படிங்கிறவரு எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாலுமே ஆத்மா அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா இந்த 4 குழந்தைங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ உழைச்சோம், நம்மளோட மனைவி மேல இவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தமேடா, இப்ப அந்த 4 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருப்பாரா இல்லையா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும்போது நம்ம எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் மட்டும் உண்மையாகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லாமே போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல என்னைக்கு தன்னோட கணவரை விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்கு எப்ப இந்த இடத்துல சரோஜ் தேவி போனாங்களோ அப்பவே அவங்களோட அழிவுக்கு, அவங்களோட குடும்பத்தோட அழிவுக்கு ஒவ்வொரு படியா கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த காமத்தோட போதைக்கு பின்னாடி போய் இப்ப கடைசியா எங்க முடிஞ்சிருக்காங்க, சரோஜ் தேவி ஆகட்டும் முகேஷ் ஆகட்டும் 2 பேருமே ஜெயில இனிமேட்டு லைஃப் ஃபுல்லா கம்பி எண்ண போறாங்க. இதுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனையாவது கிடைச்சே ஆகும் இவங்க செஞ்ச ஒரு கொடூரத்துக்கு. இந்த சம்பவத்தை பார்க்கறது மூலியமா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சோசியல் அவேர்னஸா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம். என்னைக்குமே குடும்பத்துக்கு உண்மையா இருந்து குடும்பத்துக்கு நேர்மையா இருந்து அந்த குடும்பத்துக்காக வாழ்ற ஒருத்தன் கூட தோத்து போனதா சரித்திரமே இல்லை. ஆனா அந்த குடும்பத்தை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்கு போகும்போது அந்த குடும்பத்தோட அழிவுக்கு அவனே ஒரு மிகப்பெரிய காரணமாகறாங்கிறதுல எந்த விதத்திலையுமே ஒரு சேஞ்சஸே இல்லை. எந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் இதே விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை பாய்.